ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன சீஃப் டார்னர்ன்ற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த நான் லீனியர் மூவின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்னும் இல்ல, ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே அதோட கதையும் ஸ்டார்ட் ஆகும், படம் முடியும் போதே கதையும் எண்டுக்கு வந்துடும். இதுக்கு நடுவுல கதையோட எண்டை நோக்கி தான் முழு படமும் ஒரே நேர்கோட்டில் டிராவல் ஆகும். இது லீனியர் மூவி. அப்படியே நான் லீனியர் மூவிக்கு வந்தா அதுலயும் படம் ஆரம்பிக்கும் போதே கதை ஆரம்பிக்கும், கதையும் முடியும். பட் ஸ்ட்ரெயிட்டா முடிக்க மாட்டானுங்க. முடிவுக்கு வரத்துக்குள்ள அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி டைம் டைமென்ஷன் எல்லாம் மாத்தி அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கை சொருவி மண்டை காய விட்டதுக்கு அப்புறம் தான் எண்டுக்கு வருவானுங்க. அப்படி ஒரு படம் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறது. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்புறம் இப்ப நான் சொல்றதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இதெல்லாம் உண்மையில நடக்காது, சும்மா நினைச்சு பாத்துக்கோங்க. ஒரு நாள் நீங்க ஆள் இல்லாத ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கீங்க. அப்போ ரோட்டோரமா 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு பக்கத்துல ஒரு பொட்டி நிறைய பணம், அதுக்கு பக்கத்துல போதை பொருள்லாம் பிச்சு செதறி கிடக்கு. இது இல்லாம 2 துப்பாக்கி. இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது 3 ஆப்ஷன். ஒன்னு, அவங்கள்ட்ட இருக்க பணப்பொட்டி எடுத்துக்கிட்டு நீங்க அந்த இடத்துக்கே வராத மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் பண்ணிட்டு தப்பிக்கணும். இல்லனா போலீஸை கால் பண்ணி வர வைக்கணும். அதுவும் இல்லனா 3வது ஆப்ஷன், நமக்கு எதுக்கு பாவம்பு, இருக்கணும் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு எதையுமே கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடணும். இப்படி சாய்ஸ் 3 இருந்தாலும் 3 சாய்ஸுக்குமே ஒரே முடிவு தான். இந்த 3 ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணாலும் எண்டுல நீங்க செத்துருவீங்க. அப்போ உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தாங்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா. 3 சுச்சுவேஷனும் அவளை சுத்தி சுத்தி முச்சந்தில நிக்க வைக்குது. இருந்தும் ஒக்க நூல்கண்டை யூஸ் பண்ணி செம்ம கிளவரா இவளும் தப்பிக்க என்னென்னமோ பண்றா. கடைசியா தப்பிச்சாலா இல்லையா? அப்படி தப்பிச்சிருந்தா இவ எடுத்த எந்த முடிவு இவளை காப்பாத்துச்சு? இத சூடு பறகுற ஸ்கிரீன் பிளேவோட சொல்றது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், ஒரு நூல்கண்டை வச்சு யமகண்டத்தை சமாளிக்கிறது எப்படி? படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா படத்தோட ஹீரோயின் 3 வித்தியாசமான இடத்துல தனித்தனியா செத்து போய் கிடக்குறா. ஒன்னு, புல்களுக்கு நடுவுல கார்டன் மாதிரியான ஒரு இடத்துல. அங்க செத்த ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு நூல்கண்டு, ஹேண்ட் கஃப் போட்ட நிலைமையில ஒரு சூட்கேஸ்னு 2 இருக்கு. 2வது ஒரு பில்டிங்குள்ள, அங்க ஹீரோயினோட கையை ஹேண்ட் கஃபால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 3வது கொழுந்து விட்டு எரியிற ஒரு பில்டிங்க்கு வெளியே நெருப்புக்கு நடுவுல படுத்திருக்கா. இதெல்லாம் காட்டிக்கிட்டே பேக்ரவுண்ட்ல ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரோட, என்ன இப்போ இப்படி ஒரு நிலைமையில பாக்குறீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் எடுத்த முடிவு தான். அது என்ன முடிவுன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இதோ உங்களுக்காகன்னு ஹீரோயின் சொன்னதோட தையல் மிஷினாலேயே படத்தோட பேர் அடிச்சு டைட்டில் கார்டை போட்டுட்டு அப்புறம் காலங்காத்தால வீட்டுல தூங்கி எழுந்திருக்கிற ஹீரோயினை காட்ட, ஹீரோயின் ஒரு தையல்காரிங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா தான் இந்த வேலையை பார்த்தவங்க. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. சாகிறதுக்கு முன்னால நானே போயிட்டாலும் நீ இந்த கடையை கடைசி வரைக்கும் ரன் பண்ணணும்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால இப்ப வரைக்கும் ஹீரோயின் கடையை ரன் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் டெய்லர்னா சாதாரணமா நினைச்சிட போறீங்க. ஹீரோயினோட டெய்லரிங் மெத்தட்ல நிறைய மேட்டர் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டு ரூஃப்ல பெட்ரூம்ல ஆரம்பிச்சு பாத்ரூம், கிச்சனு, ஹாலுன்னு ஒரு இடத்த விடல, எல்லா இடத்துலயும் நூலை போட்டு கட்டி வச்சிருக்கா. அதுவும் சாதாரணமா இல்ல, ஒரு நூலுக்கு பின்னாலையும் இவளும் இவ அம்மாவும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை நூலால தச்சு வச்சிருக்கா. போட்டோல கனெக்ட் ஆயிருக்க நூலை பிடிச்சி இழுக்கும்போது அந்த போட்டோவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல கேக்குது. இதை எப்படி சொல்றது? டாக்கிங் டாம் மாதிரி டாக்கிங் போட்டோ ரெடி பண்ணதே ஹீரோயின் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஹீரோயின் தூங்கி ஏஞ்சிருக்கிறாளா, மேல போட்டோல கனெக்ட் ஆயிருக்க ஒரு நூலை இழுக்கும் போது, கண்ணு என்ன கண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஏஞ்சிரு கண்ணு, டைம் ஆகுது இல்ல அப்படின்னு ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை எழுப்பி இருப்பாங்கல்ல, அப்போ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் இதுல ஓடுது. இங்க மட்டும் இல்ல, பாத்ரூம்லயும் அப்படிதான். அங்க இருக்க ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா, எவ்வளவு நேரம் கண்ணு பாத்ரூம்லயே உட்காந்துருப்ப, வா கண்ணு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு இவ அம்மாவோட இன்னொரு வாய்ஸ். இப்படி வீடு மொத்தமும் இவ அம்மாவோட ஞாபகங்களா தான் இருக்கு. ஹீரோயின் அவ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றா. ஆனாலும் ஒண்ணு, ஹீரோயின் மூஞ்ச பார்க்கும்போதே ஹீரோயின் இந்த ப்ரொஃபஷனை புடிச்சு பண்ணலன்னு மட்டும் நல்லா தெரியுது. அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, வேற வழி இல்ல, தலையெழுத்தேன்னு பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி எப்பவும் போல காலங்காத்தால கடையை திறந்து உட்கார்ந்ததும் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருதுங்க. காலை பார்த்ததும் மரல்றா. டப்பு டப்பு டப்புன்னு டைரி எடுத்து செக் பண்ணா, இப்ப ஹீரோயினுக்கு யாரு கால் பண்றாங்களோ மதியம் 2 மணிக்கு அவங்க கூட ஹீரோயினுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஐயோ, இந்த பேட்டரி போடாத பேய் பொம்மை சரியான லம்பாடி பொம்பளையாச்சே, கரெக்ட் டைமுக்கு போலனா ஆஞ்சி தள்ளிடுவாளே. கிளம்புவோம்னு ஹீரோயின் விறுவிறுப்பா கார் எடுத்துக்கிட்டு சில கிலோமீட்டர் டிராவல் பண்ணி லம்பாடியோட வீட்டுக்கு போறா. இன்னைக்கு அவங்களுக்கு 3வது கல்யாணம். அவங்க கல்யாண ட்ரெஸ்ல பட்டனை தைக்கிறதுக்காக தான் ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயின் லேட்டா போயிட்டான்னதும் அந்த அம்மா வாசல்லையே வச்சு ஹீரோயினை வாங்குன்னு வாங்குது. எல்லாத்தையும் கேட்டு சகிச்சுக்கிட்டு உள்ள போய் அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கும் போதே அவங்களுக்கு பேக் சைட்ல நின்னு ஹீரோயின் ட்ரெஸ்ல பட்டனை தச்சிட்டு இருக்கப்போ சும்மா இருக்குதா அந்த அம்மா? ஹீரோயின் கிட்ட டெய்லரிங் கிட் ஒன்னு இருக்கும். அதை ஓபன் பண்ணாலும் ஹீரோயினும் அவ அம்மாவும் ஒரு மூமெண்ட்ல சந்தோஷமா பேசி பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க. அந்த ரெக்கார்டு ஓடும். லம்பாடி பொட்டியை திறந்து விட்டுருது. உள்ள ஓடுற ரெக்கார்ட் நமக்கு முழுசா கேட்கல. பொட்டியை திறந்ததும் ஹீரோயின் மூடிடுறா. அதுல ஹீரோயின் அம்மாவோட வாய்ஸ் கேட்டதும் லம்பாடிக்கு ஹீரோயினோட அம்மாவெல்லாம் நல்லா தெரியும். உன் அம்மா இருக்கும்போது இந்த தொழிலை எவ்வளவு அழகா பண்ணாங்க, நீயும் தான் இருக்கியே செத்தவ வாயில வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி சொங்கி கணக்கா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை வெறுப்பேத்த, தெரியாதனமா ஹீரோயின் பட்டனை தச்சிட்டு இருக்கால, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. நினைச்சிருந்தா ஹீரோயின் அதை எடுத்துருக்கலாம். சிங்க் மாதிரியான ஒரு இடத்துல பட்டன் விழுந்திருக்கு.
இவ இவ்வளோ பேச்சு பேசினால எதுக்கு இவளுக்கு உடனே பட்டன் எடுத்து தச்சு விடணும், கொஞ்ச நேரம் காய விடுவோம் அப்படின்னு ஹீரோயின் வேணும்னே அந்த பட்டனை சிங்குக்குள்ள தள்ளி விட்டுறா. அடி கொக்கா மவளே, ஏன்டி இப்படி பண்ணனு லம்பாடி கத்த. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், என்கிட்ட ஸ்பேர் பட்டன் ஒண்ணு கடையில இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் சொன்னதும் ஸ்பேர் பட்டனை கூட எடுக்காம என்ன மைதா மாவுக்குடி இங்க வந்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம், பட்டனோட நீ வரல நான் பத்திர காலி ஆயிடுவேன் அப்படின்னு லம்பாடி ஹீரோயினை மிரட்டி தற்சமயத்துக்கு பட்டன் இல்லாம ட்ரெஸ்ஸை திறந்து விட்டு இருக்க முடியாது இல்ல, பேக்ல ஊக்க மட்டும் மாட்டிக்கிட்டு பட்டன் எடுக்க ஹீரோயினை அனுப்புறாங்க. ஹீரோயினும் கிளம்பி கடைக்கு வந்துட்டு இருக்க வர வழியில தாங்க படத்தோட கதையே ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்துட்டு இருக்க ஆள் இல்லாத ரோட்ல ரோட்டோரமா 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கானுங்க. 2 பேருமே உயிரோட தான் இருக்கானுங்க. அந்த 2 பேருக்கு முன்னாலேயே 2 துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கியை தாண்டி வந்தா போதை பொருள் பாக்கெட்லாம் ரோட்ல சிந்தி செதறி கிடக்கு. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன 2 பேர் இருக்கானுங்கல்ல, அதுல ஒருத்தவன் ஹெல்மெட் மண்டையன் படம் முடிகிற வரைக்கும் ஹெல்மெட்டை கட்ட மாட்டான். அவனுக்கு முன்னால இருக்க ஆளோட பேரு ஜோஷுவா. இவங்களுக்கு முன்னால ஹேண்ட்கஃப் போடப்பட்ட நிலைமையில ஒரு சூட்கேஸ் இருக்கு. சூட்கேஸ்ல ஹேண்ட்கஃபோட ஒரு பாதி தான் இருக்கு, இன்னொரு பாதி எங்கடான்னு பார்த்தா அது ஜோஷுவாவோட கையில கட்டப்பட்டிருக்கு. சோ அந்த சூட்கேஸை எடுத்துட்டு வந்தது ஜோஷுவா தான். அப்படி பார்த்தா ஹெல்மெட் மண்டையா இருக்கான்ல, இவன் கீழே கிடக்கிற போதை பொருளை தான் எடுத்துட்டு வந்திருக்கணும். சோ போதை பொருளை கைமாத்துறதுக்காக வந்திருக்கானுங்க. இங்க ஏதோ ஒரு கலவரம் ஆயிப்போச்சு. இப்ப பொட்டி எடுக்க ஊர்ந்துகிட்டே போற ஜோஷுவாவை ஹெல்மெட் மண்டியை விடாம காலை பிடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டே ஹீரோயின் கார்ல இவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போய் நிக்கிறாளா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம்னு போன் எடுக்கும்போது ஹீரோயினோட மண்டைக்குள்ள 3 விதமான ஆப்ஷன் ஓடுது. நம்மளால இந்த இடத்துல 3 முடிவு எடுக்க முடியும். 1 பெர்ஃபெக்ட் கிரைம், 2 கால் த போலீஸ், 3வது டிரைவ் அவே. இதுல எதை எடுத்தா சரியா இருக்கும்? பெர்ஃபெக்ட் கிரைம், கால் த போலீஸ், டிரைவ் அவே. பெர்ஃபெக்ட் கிரைம், கால் த போலீஸ், டிரைவ் அவே. பெர்ஃபெக்ட் கிரைம், கால் த போலீஸ், டிரைவ் அவே. இப்படின்னு 3ஐயும் திரும்ப திரும்ப போட்டு மண்டையில ஓட்டிக்கிட்டு கடைசியா ஹீரோயின் எடுக்கிற முடிவு பெர்ஃபெக்ட் கிரைம். போலீஸ்க்கு கால் பண்ண போன் எடுத்தால போனை வச்சிடறா. ஹீரோயின் டைலர்ன்றதுனால எப்பவுமே இவகிட்ட நூல்கண்டு இருக்கும். இப்போ அதுல 2 நூல்கண்டு எடுத்து அத காரோட இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 நூலோட எண்ட்லயும் தனித்தனியா 2 ஊசியை கட்டி விட்டுட்டு 2 நூலையும் எடுத்துக்கிட்டு காரை விட்டு இறங்குறா. அங்க 2 பேர் ஒருத்தவனுக்கு பின்னால இன்னொருத்தவனு படுத்திருக்கானுங்கல்ல, அதுல ஜோஷுவாவை இந்த பக்கமும் ஹெல்மெட் மண்டையனா அந்த பக்கமும் தள்ளிவிட்ட ஹீரோயின் 2 நூல்ல ஒரு நூலோட ஊசிய ஜோஷுவாவோட கையில அருந்த நிலைமையில பாதி ஹேண்ட்கஃப் கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதோட சங்கிலிக்குள்ள விட்டுட்டு இன்னொரு நூலோட ஊசிய இந்த பக்கம் ஹெல்மெட் மண்டையனோட கை கிட்ட இருக்க ஷர்ட்ல சொருகி அந்த பக்கமா வெளியே எடுத்துட்டு வந்து 2 நூலையும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பின்பக்கமா எங்கேயோ போறாங்க. எங்க போனா என்ன பண்ணான்லாம் தெரியல. வரும்போது ஹீரோயின் கையில ஊசி இல்லங்க, வெறும் கையோட நடந்து வந்தவ ஜோஷுவாவுக்கு முன்னால இருக்க சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு கார்ல ஏறி கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. காருக்குள்ள இருந்த நூல்கண்டு கொஞ்சம் கொஞ்சமா தீந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஃபுல்லா தீந்துரும்ல, ஒரு வழியா தீந்ததுக்கு அப்புறம் 2 நூல்கண்டோட இன்னொரு எண்டுல கனெக்ட் ஆயிருந்த 2 ஊசியும் காரை நோக்கி வந்துட்டு இருக்கு. கொய்யால ஹீரோயின் அந்த ஊசியை எங்கடா கட்டி வச்சிருக்கான்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன 2 பேருக்கு பின்னால 2 துப்பாக்கி இருந்துச்சு. அதுல தாங்க தனித்தனியா ஒரு ஊசியை கட்டி வச்சிருக்கா. சோ இப்போ அந்த 2 துப்பாக்கியும் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்க ஹெல்மெட் மண்டையன் அந்த பக்கம் படுத்துட்டு இருக்க ஜோஷுவா அவங்கள நோக்கி தனித்தனியா வருது. ஏன்னா ஒரு நூலை இவன் கையில இருக்க சங்கிலிலையும் இன்னொரு நூலை ஹெல்மெட் மண்டையனோட ஷர்ட்டுக்குள்ளேயும் விட்டுதானே ஹீரோயின் எடுத்துட்டு போனா. அப்ப நூலோட சேர்ந்திருக்க துப்பாக்கி தனித்தனியா தானே இவனுக்கு கைக்கு வரும். துப்பாக்கி தன்னை நோக்கி வரத பார்த்த 2 பேரும் ரெடியா இருக்கானுங்க. சட்டுன்னு துப்பாக்கி இவனுங்க கை கிட்ட வந்ததும் பாட்டுன்னு துப்பாக்கியை பிடிச்சு 2 பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறானுங்க. எப்படியோ ஹீரோயினோட எண்ணம் சக்சஸ். பணப்பொட்டி ஹீரோயின் கிட்ட வந்துருச்சு. சம்பவ இடத்துல இருந்த 2 பேரையும் அவனுங்க கையாலேயே போட்டு தள்ள வச்சுட்டா. இவ கட்டி விட்ட ஊசியை மட்டும் இப்ப எடுத்துட்டா போதும், மீதி எந்த பிரச்சனையும் இல்லல்ல. ஹீரோயின் அந்த இடத்துக்கு போன மாதிரியான தடையுமே இல்ல. கிரேட் எஸ்கேப் ஆயிடலாம். சரி போய் ஊசி எடுத்துட்டு வந்துருவோம்னு ஹீரோயின் கீழே இறங்கினா அங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். இவ கட்டி விட்ட 2 ஊசியில ஒரு ஊசி தான் வந்திருக்கு ஹீரோயின் காரோட சேர்ந்து. இன்னொரு ஊசிய காணோம், வெறும் நூல் மட்டும் தான் இருக்கு. என்னடா இது வம்பா போச்சுன்னு மறுபடியும் ஹீரோயின் கார் எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போறா. ஜோஷுவா சங்கிலியில உள்ள விட்ட ஊசி வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஹெல்மெட் மண்டையனோட ஷர்ட்டுக்குள்ள சொருகி ஊசி அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா பாருங்க, அதுதான் குடைச்சலே. ஊசி நூலோட சேர்ந்து வராம அவன் கைக்குள்ள குத்திக்கிச்சு. ஆட மூஞ்சி தெரியாத முண்டமே, கையில ஊசி குத்திக்கிச்சுன்னா அதை எடுத்து விட மாட்டேன், ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிற அப்படின்னு ஹெல்மெட் மண்டையன் ஜோஷுவா 2 பேரும் செத்துட்டு தான் நினைச்சு ஹீரோயின் இவரோட டெய்லரிங் கிட்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அவன் கையில இருக்க ஊசியை எடுத்துட்டு இருக்கப்போ கரெக்டா ஊசி அவன் உடம்புல இருந்து வெளியே வருது. ஹெல்மெட் மண்டையன் இன்னும் சாகவே இல்லங்க. கண்ணை முழிச்சு என்னடி பண்றன்னு கேட்டுறான். இதுல மிரண்டு போன ஹீரோயின் கையில இருந்து எடுத்த ஊசியை தவற விட்டுறாளா, அது எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. தேட டைமும் இல்ல. தூரத்துல இருந்து ஏதோ ஒரு கார் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு செத்த ஜோஷுவாவோட பாடிய பக்கத்துல ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு கீழே கிடந்த போதை பொருளெல்லாம் கண்ணா பின்னாடி எங்கெங்கயோ தூவி விட்டவன். ஹெல்மெட் மண்டையன் உயிரோட இருக்கான்ல, அவனை அப்படியே விட்டுட்டு வந்தா ஹீரோயின் மாட்டிப்பா. சோ அவனை மட்டும் தரன்னு எடுத்துட்டு வந்து கார்ல ஏத்திக்கிட்டு காரை எடுக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கையில இருந்து ஸ்லிப் ஆச்சு பாருங்க ஒரு ஊசி, அது அங்கேயே தான் ஒரு இடத்துல சொருவிட்டு இருக்கு. கிளம்புற காரோட டயர்ல குத்தி கொஞ்சம் கொஞ்சமா காத்து இறங்கிட்டு வருது. இது ஹீரோயினுக்கு தெரியல. அப்படியே ஹெல்மெட் மண்டையனை கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்துட்டா. கீழே கடை மேல வீடு. இவனை கடைக்குள்ளேயே வச்சிருக்க முடியாதே, யாராச்சும் வந்தா பாத்துருவாங்க, மேல கொண்டு போய் ஆகணும். இவன் என்ன ஆள் பார்க்க சாதாரணமாவா இருக்கான், நல்லா திருஷ்டி விழுந்த திமிங்கல சாணி மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கான். எங்க இருந்து ஹீரோயினால அவனை மேல எடுத்துட்டு போக முடியும். சோ ஹீரோயின் 4-5 நூலை வச்சு நூலால
முன்னாலேயே இவனை மேல இழுத்துட்டு போற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்றா. இவங்கிட்ட 2 நூல், மிஷின்ல 2 நூல், அப்புறம் மேல கட்டில்ல 2 நூல், இதுக்கு நடுவுல சில பல லோட்டா எல்லாம் பக்காவா பண்ணிட்டு மேல இருந்து ஹீரோயின் ஒரு கயிறை பிடிச்சி இழுத்ததும் ஹெல்மெட் மண்டையன் தானா கீழே இருந்து மேல போறாங்க. அதாவது ஹீரோயின் செட் பண்ணி வச்சிருக்க செட்டப் மூலியமா நூல் அவனை மேல இழுத்துட்டு போகுது. அடிச்சு பிடிச்ச அவன் மேல வந்து அவனை சேர்ல கட்டி போட்டு ஹீரோயின் உட்கார வச்சிடறாளா. ஏமா யார் தாமா நீ, சம்பந்தமே இல்லாம நீ ஏமா இதுக்குள்ள வந்த, அங்க செத்தானே ஜோஷுவா அவன் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு, என் கையில வேற துப்பாக்கியை கொடுத்து என்ன மூட்டி விட்டு அவனை போட்டு தள்ள வச்சுட்ட, வருவான் அவங்க அப்பா வருவான் என்னையும் கொல்லுவான், நீ எங்க விட்டு வந்திய ஊசி அதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சு உன்னை தேடி இங்கேயும் வந்து உன்னையும் கொல்லுவான். எல்லாம் நல்லபடியா நடந்திருக்க வேண்டியது. திடீர்னு இந்த ஜோஷுவாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பைத்தியக்காரன் சரக்கு வாங்கிட்டு காசை கொடுக்காம என்ன சுட ஆரம்பிச்சிட்டான். அதுல வந்த வேணதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். சொன்னா கேளு, இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல, ஜோஷுவாவோட அப்பா எப்ப வேணா வந்துருவான், நம்ம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும்னு ஹெல்மெட் மண்டியன் சொன்னா. எப்படி முடியும், வீடு முழுக்க அம்மாவோட ஞாபகங்களா இருக்கே, இதை அப்படியே விட்டு ஹீரோயினால போக முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது கீழே யாரோ கடக்கதவை தட்டுறாங்க. ஹெல்மெட் மண்டியன் என்ன காப்பாத்துங்கன்னு அலறதுக்குள்ள ஹீரோயின் அவன் வாயில துணியை வச்சுட்டு கீழே வர வந்திருக்கிறது அந்த லம்பாடி லேடி. பட்டனை தச்சு கொடுக்காம இங்க என்ன பல்லடி புடிங்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா வெளியே இருந்து கத்துனதும் அவங்கள உள்ளே உடலையே ஹீரோயின் கடைக்குள்ள இருந்து பட்டனை எடுத்துட்டு போய் அவங்கள வெளியவே நிக்க வச்சு பின்னால பட்டனை தச்சிட்டு இருக்கப்போ அது வரைக்கும் லம்பாடி அம்மா அவ்வளோ கோவமா இருந்துச்சுல்ல, இப்ப எதர்ச்சியா ஹீரோயின் கடைக்கு வெளியே ஒட்டி வச்சிருக்க இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி ஒரு வசனத்தை பார்த்ததும் கூல் ஆயிடுச்சு. 3வது கல்யாணமா, எல்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல, அதான் கோவப்பட்டேன், கோச்சிக்காத, இந்த அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு அது கிளம்பிடுது. அதோட திரும்ப மேல வந்து ஹெல்மெட் மண்டியன் கிட்ட பேச்ச போட்டுட்டு இருந்தா மறுபடியும் யாரோ கடவாசல்ல வந்து நிக்கிறாங்க. இந்த தடவை வந்திருக்கிறது ஒரு தாத்தா. இவர் ஹீரோயினோட ஸ்டூடெண்ட். எப்படியெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணணும்னு ஹீரோயின் இவருக்கு சொல்லி கொடுத்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல இவரோட பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வரப்போகுது. சோ அவளுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமேன்னு இவர் டாக்கிங் போட்டோலாம் ரெடி பண்ணி அது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் ரெடி பண்ணதை ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆட பென்ஷன் வாங்குற பெரிய மனுஷா, இப்பதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வெறும் பேத்துவியா ஐயா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோயின் அவரை பேசி ஈஸி அனுப்புறதுக்குள்ள மேல இருக்கான்ல ஹெல்மெட் மண்டியன், அவன் கொஞ்சம் கொஞ்சமா கயிறை பிடிச்சி கீழே வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு பக்கத்திலேயே தான் ஹீரோயின் பணம் இருக்க சூட்கேஸையும் வச்சிருக்கா. அதையும் தூக்கி காலில் போட்டுக்கிட்டு பயபுள்ள படிக்கட்டுல இறங்கி கீழே வந்துருது. அதுக்குள்ள ஹீரோயின் தாத்தாவை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டா. ஆனா பிரச்சனை என்ன முடியலையே, ஜோஷாவோட அப்பா வருவான், அந்த ஆளை சமாளிச்சு அனுப்பணுமே. சோ அதுக்கு ஹீரோயின் ஒரு பிளான போடுறா. கடையோட டோர் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல 3-4 நூலை வச்சு ஒரு டிராப்பை பிக்ஸ் பண்றா. டோரை திறந்ததும் அது ஒரு நூல்ல இடிக்கிற மாதிரி. டோருக்கு பின்னால ஒரு நூலை கட்டி விட்ட ஹீரோயின் இந்த பக்கம் ஹெல்மெட் மண்டையனை மேல கொண்டு போய் அவனை சேர்ல உட்கார வச்சு சேருக்கு அடியில சின்னதா ஒரு போர்டை செட் பண்றா. கூடவே அசையாத, உன்னையும் சேர்த்து காப்பாத்ததான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அசைஞ்சா எல்லாம் வீணா போயிடும்னு ஹெல்மெட் மண்டையன் கிட்ட சொல்லிட்டா. கீழே எப்படி டோருக்கு பக்கத்துல ஒரு நூலை வச்சு டிராப்பை செட் பண்ணாலோ அதே மாதிரி இப்ப ஹெல்மெட் மண்டையனை கட்டி வச்சிருக்க சேர்லையும் ஒரு நூலை கனெக்ட் பண்ணிட்டு இவனுக்கு பின்னால சம்பவ இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு துப்பாக்கிய நூலை கட்டி தொங்க விட்டுறா. எல்லாம் ரெடி. இனிமேல் ஜோஷுவாவோட அப்பா வர வேண்டியதுதான் பேலன்ஸ். எப்படி என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியலையோ அதே மாதிரிதான் எல்லாமே சரியா போகுமான்னு ஹீரோயினுக்கும் ஒரு அல்லு. அந்த அல்லோடையே பண பொட்டி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஒரு டேபிளுக்கு பக்கத்துல ரொம்ப நேரமா ஒளிஞ்சிட்டு இருக்க. ஒரு ஸ்டேஜ்ல கடவாசலுக்கு கையில துப்பாக்கியோட ஜோஷுவாவோட அப்பா வந்துட்டான். கதவை திறக்கிறான். அப்ப ஹீரோயின் செட் பண்ணி வச்சிருக்கால டிராப், அந்த நூல்ல கதவு பட்டதும் மேல சேர்ல உட்காந்துருக்கான் பாருங்க ஹெல்மெட் மண்டையன், அவனுக்கு கீழே இருந்த போர்டு ஸ்லிப் ஆகி ஆளு சரிக்கிட்டே கீழே வரான். இதே நேரம் வெளியே இருந்த ஜோஷுவா அப்பா கதவை ஃபுல்லா திறந்ததும் ஹீரோயின் கதவுக்கு மேல செட் பண்ணி வச்சிருக்க ஒரு நூல் துப்பாக்கியை வச்சிருக்க ஜோஷுவா அப்பாவோட கையை புடிச்சுக்குது. அதே டைம் ஹெல்மெட் மண்டையன் கீழே வந்துட்டானா, இவனுக்கு பின்னால ஹீரோயின் தொங்க விட்டு இருந்த துப்பாக்கியும் அழகா இவனுக்கு பக்கத்துல வந்து உட்காருதுங்க. சோ அங்க துப்பாக்கியை வச்சிருந்த ஜோஷுவா அப்பாவோட கை நூல்ல மாட்டிக்கிச்சு. இங்க ஹெல்மெட் மண்டையனோட கையில ஒரு துப்பாக்கி இருக்கு. சோ இவங்களை கொலை பண்ண வந்தவன அவங்களுக்கு முன்னால இவங்க போட்டு தள்ளிட்டா பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியாங்க நடக்குது. ஹெல்மெட் மண்டையன் ஜோஷுவா அப்பாவை ஷூட் பண்ணிடலாம்னு பார்த்தா துப்பாக்கியில குண்டு இல்ல. அந்த ஆள் கையை என்ன சங்கிலியை போட்டா கட்டி வச்சிருக்காங்க, அறுக்க டைம் ஆகிறதுக்கு. அது வெறும் நூலு. அந்த ஆள் கையில மாட்டிட்டு இருந்த நூலை எடுத்துட்டு ஹெல்மெட் மண்டையனை போட்டுறான். அடுத்து பொட்டியோட பயந்து வெளியே ஒன்னு ஹீரோயினையும் விடலையே, பின்னாலேயே துரத்திட்டு போயிட்டு கார்டன் மாதிரியான ஒரு இடத்துல ஹீரோயினை ஷூட் பண்ண ஹீரோயின் தட்டு தடுமாறி கீழே விழறா. ஹீரோயின் எடுத்துட்டு வந்த பொட்டியை திறந்தா உள்ள பணம் மட்டும் இல்ல, கூடவே ஒரு டிவைஸும் இருக்கு. டிவைஸை மட்டும் பொட்டியிலே விட்டுட்டு ஜோஷுவா அப்பம் பேரை இனிமேல் நம்ம வில்லன் வச்சுப்போம். வில்லன் பணத்தோட கிளம்ப ஹீரோயின் பெர்ஃபெக்ட் கிரைம் பண்ணணும்னு எடுத்த முடிவுனால ஊசுரு போயிடுச்சு. இத காட்டிட்டு இதோட சீனை கட் பண்ணி மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆன 2 பேரை பார்த்துட்டு ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு போன் எடுத்தால அந்த சீனுக்கு போன தடவை மாதிரியே பெர்ஃபெக்ட் கிரைம் கால் த போலீஸ் டிரைவ் அவே இத ரிப்பீட் மோட்ல ஓட்டின ஹீரோயின் இந்த தடவை போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறா. கால் பண்ணி ஹீரோயின் இங்க என்ன பார்த்தாலோ அதை அப்படியே போலீஸ்ட்ட சொன்னதும் சரி நீ அங்கேயே இருமா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு ஒரு லேடி காப் சொல்றாங்க. அது வரைக்கும் ஹீரோயினால சும்மா இருக்க முடியல. பண போட்டி ஹீரோயினோட கண்ணை உறுத்துது. காரை விட்டு இறங்கி ஹீரோயின் பண பெட்டிக்கிட்ட போனதும் அடுத்த சீன்ல ஒரு லேடி காப் அங்க வராங்க. பார்க்க நல்லா பூமத்திய ரேகைக்கு பிறந்த பூமர் மாதிரி ஆளு அப்படி இருக்குங்க. இத போலீஸ்னா ஒரு பையன் நம்ப மாட்டான். போலீஸ் செலக்ஷன்ல தப்பா எடுத்துட்டு இருக்கானுங்க போல. என்ன பண்றது,
சொல்றது படத்துல இதத்தான் போலீஸ்னு காட்டுறானுங்க. சோ வந்த லேடி காப் அங்க ஆக்சிடென்ட் ஆன 2 பேரு, செதறி கிடக்கிற போதை பொருள், அதுக்கு பின்னால இருக்க துப்பாக்கி, இதெல்லாம் பாக்குறாங்க. பணப்பொட்டியை மட்டும் காணோம். ஒரு போலீஸ்க்கு தெரியும்ல ட்ரக் டீலிங்னு ஒண்ணு நடக்குதுன்னா அங்க பணம்னு ஒண்ணு இருக்கும்னு. ஆக்சிடென்ட் ஆன 2 பேரும் ஏஞ்சி போயிட்டு பணத்தை ஒளிச்சு வைக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஜோஷுவாவோட கையில பாதி கட் பண்ண நிலைமையில ஹேண்ட்கஃப் வேற மாட்டிருக்கு. அப்ப இதோட மீதி பாதி எங்க? மூணாவதா இந்த இடத்துல இருக்க ஒரே ஆள் ஹீரோயின் தான். அப்ப அவ தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான்னு லேடி காப் ஹீரோயினோட காரை சல்லட போட்டு சலிச்சதுல திருட்டு கோட்டி இவ தான் அந்த பொட்டியை எடுத்து வச்சிருக்கா. சோப்பா உனக்கு ஏமா இந்த வேலை? இப்ப பாரு, பொட்டியை திருடின குற்றத்துக்காக ஒன்னையும் இதுல சம்பந்தப்படுத்தி இவனுங்களோட சேர்ந்து நான் ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு அடிப்பட்ட 2 பேரையும் கார்ல ஏத்திக்கிட்டு லேடி காப் ஹீரோயின் அந்த 2 பேரு 4 பேரும் ஸ்டேஷன் வந்ததும் ஒரு ரூமுக்குள்ள 3 பேரையும் தனித்தனியா ஹேண்ட்கஃபால கட்டி போட்ட லேடி காப். இந்த மேட்டர்ல ஐயர் அபிஷியல் தலையிடுறதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு நீங்களா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்னால முடிஞ்ச உதவியை பண்ணுவேன், சொல்றீங்களான்னு ஃபர்ஸ்ட் ஜோஷுவா கிட்ட கேக்குறாங்க. போன தடவை ஹெல்மெட் மண்டையன் ஹீரோயின் கிட்ட எப்படி வில்லனுக்கு பில்டப் கொடுத்தானோ அந்த பில்டப் இப்ப ஜோஷுவா கொடுக்குறான். போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நான் பண்ண தப்புக்காக எங்க அப்பா என்ன தேடி வருவான், வந்து என்னையும் கொல்லுவான், என்கிட்ட கேள்வி கேட்கற ஒன்னையும் கொல்லுவான், இதோ அங்க மண்டை தெரியாம ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவனையும் கொல்லுவான், இந்த பக்கம் பாலிஷ் பண்ண பப்பாளி மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்காளே அவளையும் கொல்லுவான், எல்லாரும் சாக போறோம்னு அழுவுறான். அட நீ என்னடா சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? ரைட்டு, என்னால இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, என் கில்லாக்குள்ள எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க 3 பேரும் இங்கேயே கடங்க, வெளியே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு லேடி காப் கதவை திறந்தா இந்த 3வது கல்யாணத்துக்கு ரெடியா இருந்துச்சுல்ல லம்பாடி லேடி ஒண்ணு, அதோட கல்யாணம் வெளியே தாங்க நடக்குது. நடத்தி வைக்கிறதே லேடி காப்பு தான். வெளியே அது நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் ரூமுக்குள்ள இருந்த ஹீரோயின் எதாச்சியா டேபிள் பக்கம் திரும்பினா இவங்க 3 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்க ஹேண்ட்கஃபோட சாவி டேபிள்ல தான் இருக்கு. போற போக்குல லேடி காப் அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அதை எடுக்க ஒரு திட்டம் போடுறா. எதிரில இருக்க ஹெல்மெட் மண்டையங்கிட்ட அவன் தான் கிட்டத்தட்ட சாவிக்கு பக்கத்துல இருக்கான். உன் பெல்ட்டை கழட்டேன், கூடவே ஷூல போட்டிருக்கல லேசு, அதையும் கழட்டி 2யும் ஒன்னோட ஒன்னா கட்டு, நான் சொன்னதை அப்படியே கேட்டு நீ தான் அந்த சாவி எடுக்க போற அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே கல்யாணம் நடந்துட்டு இருக்க இடத்துல இன்னமும் தான் லம்பாடி லேடியோட ட்ரெஸ்ல பட்டனை தைக்கலையே, ஊக்க தானே ஹீரோயின் போட்டு விட்டுருக்கா. ஊக்க அவுத்துக்கிட்டு முதுகுல அங்க எங்கன்னு குத்தி ரத்தமே வந்துருச்சு. அதோட திரும்ப உள்ள வர ஹெல்மெட் மண்டையன் அவனோட பெல்ட் ஷூ லேஸ் 2யும் கட்டிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு ஊசிய நூலோட சேர்த்து கட்டிட்டு அந்த ஊசிய சின்னதா கூம்பு மாதிரி ஒரு பேப்பர் செஞ்சு அதுக்குள்ள விட்டவ ஒரு பெரிய பேப்பரை ரவுண்டா சுத்தி அதுக்குள்ள இந்த சின்ன கூம்ப வச்சிடறா. இந்த கேப்ல ஹெல்மெட் மண்டையன் ஷூ லேஸையும் பெல்ட்டையும் சேர்த்து கட்டிட்டானா சாவி எந்த இடத்துல இருக்கோ ஷார்ப்பா சாவிக்கு மேல அந்த பெல்ட்டை தூக்கி போடுறான்னு ஹீரோயின் சொன்னதும் இவனும் ஒரு 10-15 தடவை கரெக்டா அந்த இடத்துல போட ட்ரை பண்றான். முடியல. கஜினி முகமதே 17 தடவை போர் தொடுத்து அதுல தோத்து அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சாரு. முதல் தடவையிலேயே எல்லாம் நடக்கணும்னா எப்படி? பல தடவை மிஸ் ஆகி கடைசியா ஒரு தடவை ஹீரோயின் சொன்ன இடத்துல இவன் பெல்ட்டை போட்டான். அடுத்து ஹீரோயின் இவ வேலையை காட்டணும். ஏற்கனவே கூம்பு பேப்பருக்குள்ள நூல் கட்டின ஒரு ஊசியை வச்சு அதை ஒரு பெரிய பேப்பருக்குள்ள வச்சிருக்கால, பெரிய பேப்பருக்குள்ள இருக்க கூம்பு பேப்பரை ஊதுறா. உங்க அக்கா மக்க கூம்பு பேப்பரோட கனெக்ட் ஆயிருந்த ஊசி டேபிள்ல இருக்க சாவியோட கீச்சைன்ல வளைய ஒண்ணு இருக்கும்ல, அழகா அந்த வளையத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் ஹெல்மெட் மண்டையன் போட்டிருந்த பெல்ட்டுக்குள்ள போய் சொருவிக்குதுங்க. இப்ப ஹெல்மெட் மண்டையன் அவனோட பெல்ட் இழுக்கும் போது கூம்பு ஊசி சாவியோட வளையத்துக்குள்ள மாறிட்டு இருக்கிறதுனால 3மே சேர்ந்து தானே பக்கத்துல வரும். நான் மூளை பாருங்க ஹீரோயினுக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்து போச்சுன்னு இவங்க சாவியை இழுக்கிறதுக்குள்ள வெளியே முதுகுல ஊக்கு குத்துது, ரத்தம் வருது, என்னால பட்டன் இல்லாம கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு லம்பாடி லேடி ஒரு பிரச்சனைய பண்ணுது. அடி கண்ணி காக்குற வச்சு இது ஒரு விஷயம் சொல்லியா கத்திட்டு இருக்க? நமக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரடி. இன்னைக்கு உனக்கு லக்கி டே போல. உன் பிரச்சனைக்கான ஆப்ஷன் இங்கே தான் இருக்கு. இரு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு டபுக்குன்னு லேடி காப் ரூமுக்குள்ள வந்ததும் ஹெல்மெட் மண்டையன் அவனோட பெல்ட் இழுத்துறான். ஹீரோயினும் சொருகி வச்சிருந்த ஊசியை இழுத்துறா. உள்ள வந்த லேடி காப் டேபிள்ல இருந்த சாவி எடுத்து ஹீரோயினோட ஹேண்ட் கஃபை திறந்து விட்டு உனக்கு ஒரு முக்கியமான வேலைமா, கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்னு ஹீரோயினை மட்டும் வெளியே கூட்டிட்டு வந்து லம்பாடி லேடியோட ட்ரெஸ்ஸை தைக்க சொல்றாங்க. தச்சு முடிச்சதும் மறுபடியும் உள்ள வந்து ஹீரோயினை ஹேண்ட் கஃப்ல கட்டி போட்டுடுறாங்க. ஆனா சாவியை இதுக்கு முன்னால எங்க வச்சாங்களோ அங்க வைக்கல, இடத்த மாத்தி பக்கத்துல இருந்த ஒரு ஆங்கர்ல மாட்டி விட்டுறாங்க. அதே டெய்லர், அதே வாடகை, அதே ஸ்டைல் தான். போன தடவை எப்படி சாவி எடுக்க பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்பவும் பிளான் பண்ணி ஹெல்மெட் மண்டையன் பெல்ட்டை சாவி கிட்ட போட்டுடுறான். ஹீரோயின் கூம்பு ஊசிய பெல்ட்ல குத்திடுறா. பெல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து சாவி ஹெல்மெட் மண்டையனோட கைக்கு வந்துருது. சாவி எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் ஹெல்மெட் மண்டையன் கிட்ட ஒரு டீல போட்டிருப்பா. உன் கைக்கு சாவி வந்ததும் நீ என்னையும் காப்பாத்தணும், பொட்டியில இருக்க பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்தணும்னு. சண்டால சாவி வந்ததும் இன்னமா சதி பண்றான் பாருங்க. ஹீரோயினுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தல. இவ மட்டும் தப்பிச்சு பணப்பொட்டி அதுக்கு மேல இருக்க ஹீரோயினோட கார் சாவி 2யும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சிடறான். அப்புறம் ரூம்ல தனியா இருந்த ஹீரோயினும் ஜோஷுவாவும் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எப்படி ஹீரோயினுக்கு டெய்லரிங் ப்ரொஃபஷன் பிடிக்கலனாலும் இவ அம்மாவுக்காக அதை பண்றாலோ, அப்படி ஜோஷுவாவுக்கு ட்ரக் டீலிங் பிசினஸ் பிடிக்கலனாலும் அவன் அப்பா சொல்லிட்டானே அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? தப்புச்சாகணுமே. அடுத்து ஹீரோயினோட மூளைக்குள்ள ஒரு திட்டம் உருவாகுது. ரூமோட செவுத்துல 2 ஒயர் போயிட்டு இருக்கு. 2 ஒயரையும் பிச்சு எடுத்தவ இவளுக்கு தேவையான சைஸ்ல 2 ஒயரையும் கட் பண்ணிக்கிட்டு 2 ஒயரோட 2 சைடு எண்டையும் மேல இருக்க அந்த ஒயரை லைட்டா கட் பண்ணி
பண்ணி எடுத்தா உள்ள காப்பர் கம்பி இருக்கும் இல்லீங்களா, அப்படி காப்பர் கம்பி தெரியற அளவு கட் பண்ணிட்டு ரூம்ல ஜோஷுவாவுக்கு பக்கத்துல பிளக் பாயிண்ட் ஒன்னு இருக்கு, அதுக்கு மேல கூம்பு ஊசியை சொருவி விட்டவ அந்த நூல் மூலியமாகவே ஒயர் ரெண்டையும் பிளக் பாயிண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கா. இது யார விட்டுச்சு? இது நடந்து முடியறதுக்குள்ள வெளிய வில்லன் துப்பாக்கியோட வந்துடுறான். ஆல்ரெடி லேடி காப் சொல்லிருக்குல்ல, என் கில்லாக்குள்ள எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. வில்லன் கிட்ட தேவையில்லாம லேடி காப் முறைச்சதும் லேடி காப்போட கால்லயே ஷூட் பண்ண வில்லன் கதவை திறந்துட்டு உள்ள வந்து, என் பையன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கானா அதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு ஹீரோயின் மேல ஏறிட்டு இருக்கும்போது வெளியே அடிப்பட்ட லேடி காப் தவழ்ந்துகிட்டே ரூம் வாசல் வரைக்கும் வருது. ஹீரோயின் பிளக் பாயிண்ட்டுக்கு சொருக எடுத்துட்டு போன 2 ஒயரும் பக்கத்துலயே தானே இருக்கு. அதோட இன்னொரு எண்டு ஹீரோயின் கிட்ட இருக்கு. என்னம்மா எதுவும் பிளானான லேடி காப் அங்க இருந்து ஹீரோயினை பார்த்து கண்ணை காட்டினதும் அதே தான் ஒயரை மட்டும் எடுத்து சொருவு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சிக்னல் கொடுக்குறா. லேடி காப் இங்க ஒயரை சொருகினா அடுத்த செகண்ட் ஹீரோயின் இவகிட்ட இருக்க ஒயரோட எண்ட வில்லன் கையில வச்சிருக்க துப்பாக்கியில குண்டு எந்த வழியில வெளியே வருமோ அதுக்குள்ள சொருவி விட்டுறா. ஷாக் தாங்காம வில்லன் மயக்கமாகறானா, அப்படியே மயக்கமாயிருந்தாலும் பரவாயில்லையே, மயக்கமாகறன்ற பேர்ல துப்பாக்கியில ட்ரிகர் அழுத்திடுறாங்க. அது நேர ஹீரோயினோட வயிற்றுலயே போய் சொருவிக்குது. அப்புறம் லேடி காப் மயக்கமான வில்லனை எடுத்துட்டு போயிட்டு ஹேண்ட்கஃப்ல கட்டி போட்டுடுறாங்க. என்ன புண்ணியம், குண்டடி பட்டதுல ஹீரோயினோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு கடைசியா அவ செத்துறா. ஆக அந்த சிச்சுவேஷன்ல ஹீரோயின் எடுத்த 2வது முடிவுனால இப்படிதான் ஹீரோயினோட உயிர் போயிருக்கு. திரும்ப சீனை கட் பண்றாங்க. பெர்ஃபெக்ட் கிரைம், கால் த போலீஸ், டிரைவ் அவே. இத அகைன் அண்ட் அகைன் ஓட்டிக்கிட்டே ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு போன் எடுத்தால அந்த சீனுக்கு போனா இந்த தடவை இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோயின் எடுக்கிறது 3வது முடிவு, டிரைவ் அவே. அதாவது எதையும் கண்டுக்காம இங்க இருந்து போயிடலாம்ட்டு கிளம்பி கடைக்கு வந்துட்டா. லம்பாடி லேடிக்கு தேவையான ஸ்பேர் பட்டன் எடுத்துக்கிட்டு எந்த வழியில இப்ப ஹீரோயின் வந்தாலோ திரும்ப அதே வழியில தானே போய் ஆகணும். ஆக்சிடென்ட் நடந்திருக்க இடத்துல என்ன ஆபத்து காத்துட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். சரி எதுவா இருந்தாலும் சமாளிப்போம்னு ஒரு பெத்த ஊசியை கையில எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்போ அதுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வில்லன் வந்துடுறான். வில்லன் ஹெல்மெட் மண்டையை ஷூட் பண்ணும்போது ஹீரோயினோட கார் அங்க போதா வில்லன் ஹீரோயினை பாத்துறானா, ஹீரோயினை சுட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினும் காரை திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் மேல போன் அடிக்கிறா. இந்த டைம் ஸ்டேஷன்ல லம்பாடி லேடிக்கும் அவங்க 3வது புருஷனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. பண்ணி வைக்கிறதே லேடி காப் தானே. சோ அவங்க போன் எடுக்கல. அதோட லம்பாடி லேடி முதுகுல ஊசி எல்லாம் குத்தி ரத்தம் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. போலீஸ் போன் எடுக்கலன்னதும் இப்போதைக்கு நம்ம ஒரு பப்ளிக்கான இடத்துக்கு போறதுதான் சேஃப்னு ஹீரோயின் காரை ஓட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா. பின்னாலேயே வில்லனும் அவன் பையனை கார்ல ஏத்திக்கிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் உட்காந்துருக்க அதே டேபிள்ல உட்காடுறான். என்னடா பட்டோ, உன்னை யாரு வரக்கூடாத வழியில வந்து பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க சொன்னது? இப்ப பாரு, தேவையில்லாம நான் உன்னை போட்டு தள்ள வேண்டியதா இருக்கு. பயப்படாத, இப்ப எதுவும் பண்ண மாட்டேன், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னால உனக்கு எதிரில் உட்காந்துருக்காருல்ல ஒரு சாரு, ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ண துப்பு இல்லாத சாரு, உடம்புல கண்ட இடத்துல சில்லற வாங்கிட்டு வந்திருக்காரு. இவரை என்னால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது, கூட்டிட்டு போனா பிரச்சனை ஆயிடும். சோ அவனுக்கு காயம்பட்ட இடத்துல நீ தான் ஸ்டிச்சிங்க போடுற, அதுவும் இப்பவே. டைலரிங் கெட்டில இருந்து அதுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு என் பையனை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வா பாப்போம் அப்படின்னு வில்லன் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் இவ தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜோஷுவாவோட சேர்ந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க பிடிக்காத வேலையை அப்பாவுக்காக எப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்றத சொல்லி ஜோஷுவா ரொம்ப வேதனைப்படுறான். அந்நேரம் பார்த்து இந்த ஸ்டூடெண்ட் தாத்தா இருக்காருல்ல, அவர் பொண்டாட்டிக்காக செஞ்ச கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ வழியிலேயே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஹீரோயினோட கார் நிக்கிறத பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராப்புல. ஹீரோயின் போகும்போதே அவ டெய்லரிங் கிட்ட டேபிள்ல வச்சுட்டு போயிட்டா. அது ஹீரோயினோட டெய்லரிங் கிட்டுதான்றது ஊருக்கே தெரியும். சோ கிட்டு கிட்ட வந்தவர் பக்கத்துல இருக்க வில்லன் கிட்ட, ஏங்க இது ஹீரோயினோடதாச்சே, இது இல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா, எங்க போயிட்டா அவ? ஆமா நீங்க யாரு அப்படின்னு வில்லன் கிட்ட கேட்டதும் நான் ஹீரோயினோட அங்கிள்னு வில்லன் அநியாயத்துக்கு புலவுறான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கோல்டுல செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி கும்முன்னு இருக்கா, நீங்க பிள்ளக்கா பீவண்டு மாதிரி எதுக்கு மோனியா இருக்கீங்க, நீங்க அவ அங்கிள்னு சொன்னா என்னால எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் தாத்தா இக்கு வச்சதும் நான் தான் சொல்றேன்ல, நான் தான் அவ அங்கிள், உனக்கு இப்ப அதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வில்லன் முறைக்கிறான். இல்ல இல்லங்க, எனக்கு சந்தோஷம் தான், ஹீரோயினுக்கு அம்மாவை தவிர வேற யாரும் இல்ல, பாவம் தனியா இருக்காளேன்னு நினைச்சேன், அவளுக்கு ஒரு அங்கிள் இருக்கான்னா அது சந்தோஷமான விஷயம் தானே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் தாத்தா இங்க பேசிட்டு இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு உள்ள இருந்த ஹீரோயின் ஜோஷ்வா அழுன்னு அழுததும், சி வயசு பையன் மாதிரி நடந்துக்கடா, ஏன் அப்படி கண்ணீர் விட்டு கதற, இப்போ உனக்கு என்ன, உங்க அப்பன்ட்ட இருந்து தப்பிக்கணும் அவ்வளவுதானே, நான் சொல்ற மாதிரி அப்படியே பண்ணு, இந்த 2 நூல்கண்டையும் 2 கையில இறுக்கமா பிடிச்சிக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நூல்கண்டு தான் உன்னோட லைஃப் லைன், என்ன ஆனாலும் கையில இருந்து நூல் கண்டை மட்டும் விட்டுறாத, நான் எப்ப சிக்னல் கொடுக்கறனோ அப்ப முதல்ல கையில இருக்க ப்ளூ கலர் நூல் கண்டை இழுக்கிற, அதுக்கப்புறம் 2வதா ரெட் கலர் நூல் கண்டை இழுக்கணும், நான் சொன்னதெல்லாம் புரியுது இல்ல, இதை மட்டும் பண்ணு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் உள்ள பேசிட்டு இருக்கும்போது வெளியே வில்லனுக்கு முன்னால இருந்த ஸ்டூடெண்ட் தாத்தா அவர் பொண்டாட்டிக்காக செஞ்ச கிஃப்ட் எல்லாம் வில்லன் கிட்ட பெருமையா காட்டிட்டு இருக்கப்போ இப்ப ஸ்டூடெண்ட் தாத்தா உட்காந்துருக்க அதே இடத்துல தான் ஜோஷுவா உட்காந்துருந்தான். அவனுக்கு அடிபட்டு உடம்புல ரத்தமா வந்துட்டு இருந்துச்சுல்ல, டேபிள்ல ரத்த கரை பட்டிருக்கு, இத ஸ்டூடெண்ட் தாத்தா பாத்துறாரு. இவருக்கு என்ன பயனா, ஹீரோயினுக்கு என்னமோ நான் இருக்குமோன்ற அச்சம். சோ என்னடா பண்ண ஹீரோயின் இவர் கத்தி பஞ்சாயத்தை பண்ற
பண்றதுக்குள்ள ஹீரோயினே ஜோஷுவாவோட ரெஸ்ட் ரூம் கதவை திறந்துட்டு வந்துடுறா. எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவர் என்னோட அங்கிள், இது அங்கிளோட பையன், நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம் அப்படின்னு பேசி கீசி ஹீரோயின் ஸ்டூடெண்ட் தாத்தாவை அனுப்பிடுறா. வில்லனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்த ஹீரோயினோட லீலைகள் ஆரம்பிக்குது. எதிரில் உட்கார்ந்திருந்த ஜோஷுவா கிட்ட நீலம் சிவப்புன்னு 2 நூல் கண்டு கொடுத்துருக்கால, கண்டு தான் அவங்கிட்ட இருக்கு, நூல் 2மே ஹீரோயின் கிட்ட இருக்கு. டேபிளுக்கு அடியில வில்லனுக்கு தெரியாம ரெட் கலர் நூலை எடுத்து வில்லன் அவனோட மடியில தான் அவன் துப்பாக்கியை வச்சிருக்கான். துப்பாக்கியோட ட்ரிகர்ல அந்த நூலை கட்டுறாங்க. அந்த ஒரு இடத்துல டைரக்டா கட்டினா மட்டும் பத்தாது, ஹீரோயின் எதை பிளான் பண்ணி இதை பண்றாலோ அந்த வேலை நடக்கணும்னா டைரக்டா மட்டும் இல்ல, அதுக்கு சப்போர்ட்டிவா சில பல இடத்துலயும் அதை கட்டணும். அப்பதான் அந்த மெக்கானிசம் வேலை செய்யும். அதையும் ஹீரோயின் வில்லனுக்கு தெரியாம சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்க நடுவுல வில்லன், ஏமா நான் உன்னை என் பையனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு தையல் மட்டும் தானே போட்டு கூட்டிடுவான்னு, ஆனா உள்ள போன நீ ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற டைமே எடுத்துக்கிட்டியே, என்ன காரணம்? உள்ள என் பையன் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது எதுவும் சொல்லலன்னு சொன்னா வில்லன் விடமாட்டான். சரி எதையாவது சொல்லுவோமேன்ட்டு அவன் ரொம்ப பயந்து போனதான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், என்ன பயம் அவருக்கு? ஒன்னும் இல்லம்மா, ஒருத்தன் போதை பொருளை எடுத்துட்டு வருவான், இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்தாம்மா சொன்னேன். இது ஒரு வேலையா? இதை கூட பண்ண முடியலன்னா இவனை நான் என்னதான் பண்றது? எனக்கு அப்புறம் என் தொழில் எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கணும்னு நான் இவனை ரெடி பண்ண ட்ரை பண்றேன். இவன் என்கிட்டயே செல்மிஷம் பண்றான். டேய் உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன், சொல்றா அங்க என்னதானே நடந்துச்சு, ஏன் 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்தீங்க அப்படின்னு வில்லன் எடுத்து ஜோஷுவாவை மிரட்ட, இந்த பக்கம் ஹீரோயின் இன்னமும் இவ வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. ரெட் கலர் நூலை அங்க எங்கன்னு கட்டி அந்த வேலை முடிஞ்சதும் அடுத்து ப்ளூ கலர் நூலை இழுத்து ரெட் கலர் நூலை துப்பாக்கியோட ட்ரிகர்ல கட்டினால, இப்போ ப்ளூ கலர் நூலை துப்பாக்கியில குண்டு எந்த வழியா வெளியே வருமோ அதை சுத்தி கட்டிட்டு மீதி நூலை இவ கால் ஷூலேஸுக்குள்ள விட்டுக்கிறா. அதே டைம் எதிரில் உட்கார்ந்திருந்த ஜோஷுவா, இந்த 2 நூல் கண்டு தான் உயிரை காப்பாத்த போதுன்னு ஹீரோயின் சொன்னதும் கொஞ்சம் கூட அது பிடிச்சிருக்க கிரிப்பு குறையிலேயே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே வில்லன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான், நான் வேற என்னப்பா பண்றது, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்க லைன் சரி வரலப்பா, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், நீங்க அதை கேட்கல, அதான் இந்த தடவை நீங்க குத்தமிச்ச பணத்தோட ஓடிடலாம்ட்டு ட்ரக் டீலர் ட்ரக்கோட என்கிட்ட வந்ததும் அவனை ஷூட் பண்ணிட்டு தப்பிக்க பார்த்தேன், பதிலுக்கு அவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், வண்டி ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் கீழே விழுந்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்கப்பான்ட்டு ஜோஷுவா பேசிட்டு இருக்கும் போதே டேபிளுக்கு அடியில என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை ஹீரோயின் பார்த்துட்டா. இனிமேல் இந்த டேபிள் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து டேபிள்லயும் இந்த நீல கலர் நூலை சுத்தி கட்டி ஆகணும். வில்லன் கிட்ட என்னன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போறது, வேற ஆப்ஷனே இல்ல. ஹீரோயினோட டெய்லரிங் கிட்ட திறந்தா சின்ன வயசுல இவளும் இவ அம்மாவும் வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு பாடி டான்ஸ் ஆடின சந்தோஷமான ஆடியோ ரெக்கார்டு ஒன்று ஓடுன்னு ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன்ல. கிட்ட ஹீரோயின் திறந்து விடுறா, அந்த பாட்டு ஓட ஆரம்பிக்குது. இதையே சாக்கா வச்சு ஹீரோயின் டான்ஸ் ஆடுற மாதிரி சுத்தி சுத்தி வெறித்தனமா ஆடிக்கிட்டே இவ கால் ஷூ லேஸ்ல தானே அந்த ப்ளூ கலர் நூலை அட்டாச் பண்ணி வச்சிருக்கா. அதை எங்கெங்கெல்லாம் சுத்த நினைக்கிறாளோ அங்கெங்கெல்லாம் சுத்தி வில்லனுக்கு ஆப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கா. வில்லனுக்கு ஒன்னும் புரியல, இவ சும்மா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சீன் கிரியேட் பண்றா போல, நம்மள மீறி என்ன பண்ணிட முடியும் பாத்துக்கலான்றது அவன் நினப்பு. கடைசி கட்டமா ஹீரோயினோட வேலை முடிஞ்சதும் இதுக்கு மேல ஹீரோயினோட இம்சை தாங்க முடியாதுன்னு நல்லா ராசி இல்லாத ராப்பிச்ச மாதிரி இருக்கான்ல வில்லன், அவன் பாட்டு ஓடிட்டு இருந்த கிட்டுல இருக்க நூலை அறுத்து விட்டுறான். பாட்டு ஆஃப் ஆயிடுது. சரின்னு கப்பு சிப்புன்னு வந்து உக்காரலாம்னு ஹீரோயின் உக்காடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை, இந்த லம்பாடி லேடி இருக்கே அந்த அம்மா இன்னும் அதோட ட்ரெஸ்ல பட்டனை தைக்கலன்னு ஹீரோயினை தேடி ஹீரோயின் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துருது. வந்த லம்பாடி கிட்ட, ஏம்மா மூதாட்டி, இந்த வயசுல உனக்கு 3வது கல்யாணமா, பண்றது ஓ இஷ்டம் பண்ணிட்டு போ, இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரியா அப்படின்னு லம்பாடி லேடிய தட்டி விட பார்த்ததும், ஆமா நாங்க மூதாட்டி, இவர் இதோ பிறந்த ஈத்தர எங்களை மூதாட்டின்னு சொல்ல வந்துட்டாரு, இருக்கிற கோவத்தெல்லாம் உன் மேல காட்டி கடிச்சு துப்பிடுவேன், எனக்கு தேவை இந்த பொண்ணு தான், கம்முன்னு இருந்தனா பட்டனை தச்சுக்கிட்டு நான் மாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன், ஹீரோயின் வெளியே வா பட்டன் தைக்கிற வேலையை பாரு அப்படின்னு லம்பாடி லேடி ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிட்டு பட்டனை தைக்க சொல்லிட்டு இருக்கு. பட்டன் தைக்கிற வரைக்கும் தாங்க அதோட கோவம், தச்சு முடிச்ச உடனே அந்த கோவம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. முதல் தடவை சொல்லிச்சுல்ல 3வது கல்யாணமா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல, அதனாலதான் கோவப்பட்டேன் அப்படின்னு அதே டைலாக இப்பவும் போட்டுட்டு லம்பாடி லேடி போனதும் வெளியே இருந்த ஹீரோயின் உள்ள இருக்க ஜோஷுவாவுக்கு சிக்னலை கொடுக்குறா. பயபுள்ள இழுத்துச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ளூ நூலை ஹீரோயின் பண்ணி வச்சிருக்க செட்டப் மூலியமா அப்படியே நூலு சுத்துன்னு சுத்தி லாஸ்டா வில்லனோட மடியில வச்சிருந்த துப்பாக்கி நூலோட சேர்ந்து டிராவல் ஆகிட்டே கடைசியா ஜோஷுவாவுக்கு பக்கத்துல அதுவும் வில்லனை எய்ம் பண்ண மாதிரி அந்த இடத்துல நிக்குது. அடுத்து ரெட் கலர் நூலை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க, அது ட்ரிகரோட தானே கனெக்ட் ஆயிருந்துச்சு. டபக்கு 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 டபக்குன்னு புல்லட் மழை தான். வில்லன் மேல இறங்கி அவ்வளவுதான், ஆளு அவுட்டு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல. வெளியே ஹீரோயின் அவ கார் எடுக்க போறப்போ பக்கத்துல இருக்க வில்லனோட காரை பார்த்தா அதுக்குள்ளதான் பண போட்டி இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இதையா விடுவான, எடுத்து போடுவோம், பை செலவுக்கு இல்லைனாலும் கை செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் பொட்டியை இவ கார்ல எடுத்து போட்டுட்டு போறத உள்ள இருந்த ஜோஷுவா பாத்துறான். அதுலதான் ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குல்ல, அது என்னன்னு ஜோஷுவாவுக்கு தான் தெரியும், ஹீரோயினுக்கு தெரியாது. இவ பாட்டுக்கு பணம் கட்டிச்சுன்ற குஷியில கடைக்கு போய் உள்ள இருக்க பணத்தெல்லாம் டேபிள் டிராயர்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கா. இறுதி கட்டமா அந்த டிவைஸ் கண்ணுல படுது. பட்ட அடுத்த செகண்டே டமார்னு ஒரு பாம் சத்தம். என்ன
என்ன தெளிவு பாத்துக்கோங்க, அப்பனும் புள்ளியும் ட்ரக் டீலர் கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு கொடுத்த பணத்துல பாமையும் வச்சு அவனை க்ளோஸ் பண்ணிடலாம்னு முடிவு கட்டானுங்க போல. இதுல தெரியாம ஹீரோயின் உள்ள வந்து மாட்டிக்கிட்டு பாமை ஏத்துக்கிட்டாளா. சோ இவ பில்டிங்கே சுக்குநூறா செதறி உயிருக்கு போராடிக்கிட்டே ஹீரோயின் உள்ள இருந்து வெளியே வரா. சாக கடந்த ஹீரோயினை பின்னாலேயே வந்த ஜோஷுவா கார்ல உட்காந்த மேனிக்கே பாத்துட்டு இருக்க. சோ ஹீரோயின் மூணாவதா எடுத்த இந்த முடிவுனால எப்படி செத்தான்றத பாத்துட்டோம். அப்ப அவ்வளவுதானா, ஹீரோயின் சாவறதை தவிர வேற முடிவே இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்பதான் இங்க சீனை கட் பண்ணி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்குலாம் இல்ல, முதல் முறையா லம்பாடி லேடிக்கு பட்டன் தச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பட்டனை மிஸ் பண்ணா, அது ஒரு சிங்க் கிட்ட போய் விழுந்துச்சுல்ல, அந்த சீனுக்கு போறாங்க. இங்க ஹீரோயின் பட்டனை கீழே தள்ளி விட்டதுனால தானே ஸ்பேர் பட்டன் எடுக்க மறுபடியும் கடைக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. வழியில ஆக்சிடென்ட் நடந்ததை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த இடத்துல 3ல ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப பட்டனை கீழே தள்ளி விடாம அதே பட்டன் எடுத்து லம்பாடி லேடியோட ட்ரெஸ்ல வச்சு தச்சிட்டான்னா ஹீரோயின் கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்ல, வேற வழியில வேற இடத்துக்கு போவாள்ல. சோ ஹீரோயின் அந்த பட்டனை கீழே தள்ளி விடாம அந்த பட்டனையே வச்சு ட்ரெஸ்ஸை தச்சு முடிகிறா. அடுத்து கார் எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வேற வழியில போயிட்டு இருக்கப்போ பிரச்சனை எதுவும் வராதுன்னு பார்த்தா சும்மாவா சொன்னாங்க, வீதி விளையாடணும்னு நினைச்சிருச்சுன்னா வீதி வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுரும்னு. ஹீரோயின் போயிட்டு இருக்க வழியில துப்பாக்கியோட நடு ரோட்ல நின்னுட்டு இருந்த வில்லன் ஹீரோயினோட காரை வழி மறிக்கிறான். இந்த தடவை அவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது வேற ஒரு இடம், இப்பதான் இவன் அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கான், வழி தெரியல. அதை கேட்கறதுக்கு தான் ஹீரோயின் காரை நிறுத்திருக்கான். ஹீரோயினும் பயந்துகிட்டே வழியை சொன்னதும், இங்க பாரு நீ இந்த இடத்துல என்ன பார்த்ததை இங்கேயே மறந்துடணும், யார்கிட்டயும் போயிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது, இந்தா அதுக்கு லஞ்சமா இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு 3 கட்டு பணத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவ்வளவுதான் கார் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பிடுறான். சோ ஹீரோயின் கோவப்பட்டு ஒரு முடிவெடுத்து பட்டனை கீழே தள்ளினதுனால அடுத்து அவ எந்த முடிவெடுத்தாலும் எல்லா முடிவுலையும் அவளுக்கு சங்கு ஊதுனாங்க. பட் கொஞ்ச நேரம் கோவத்தை குறைச்சிக்கிட்டு பட்டன் விஷயத்துல சரியான முடிவெடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போயிடுச்சு. அதனால சின்ன முடிவோ பெரிய முடிவோ எதுவா இருந்தாலும் பார்த்து பக்குவமா எடுங்கன்ற அட்வைஸோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.